ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ என்ரோல்மெண்ட்டுக்கு ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேஷனுக்கான சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கும் ஆதார் அப்டேஷனும் கொடுத்துருக்கூடிய சார்ஜஸ் உண்டான சார்ட்டு. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் பயோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ஐரிஸு அண்டு ஃபோட்டோ நீங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய கைரேகை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்விழி இல்லைனா ஃபோட்டோ வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் டன் ஒன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 5 to 7 years ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5லேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்குன்னா ஃப்ரீ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஃப் டன் ஒன்ஸ் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 15 to 17 years ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 5 வயசுலேருந்து 17 வயசு அப்படின்னா ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் டன் அதர்வைஸ் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணணும். அதாவது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட், உங்களுடைய கைரேகை, ஐரிஸு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 100 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் அப்டேட்ஸ் அப்படின்னும் போது, டெமோகிராஃப் அப்டேட் அப்படின்னும் போது உங்களுடைய நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ்ஸு ஆர் எனி காம்பினேஷன் ஆஃப் சேம் வேறு எதாவது மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயோமெட்ரிக் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து நீங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா சப்மிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் இன் சப்போர்ட் ஆஃப் த நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ் ஆஸ் என்ரோல்டு அப்படின்னும் போது யூஸிங் மை ஆதார் போர்ட்டல், அதாவது மை ஆதார் போர்ட்டல் வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14/9/2024 கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் சென்டரில் போய் நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா 50 ரூபா வந்து சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புதுசாக ஆதார் வந்து என்ரோல்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, புது ஆதார் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த அப்டேஷன் அண்டு ஃப்ரீ என்ரோல்மெண்ட் சார்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ என்ரோல்மெண்ட் அந்த அப்டேஷனுக்கான ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 வகையான ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்ம் 1, ஃபார்ம் 3, ஃபார்ம் 5, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8. இதில் 3 ஃபார்ம் தான் நமக்கு யூஸ் ஆகும். 2 ஃபார்ம், லாஸ்ட் 2 ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடையாது, என்ஆர்ஐக்கு தான் அது வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்ம் 1 அப்படின்னும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ரெசிடென்ட் இண்டியன், நான் ரெசிடென்ட் இண்டியன் ஹேவிங் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இன் இந்தியா, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 1 யூஸ் பண்ணணும். அதே வந்து ஃபார்ம் 3 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வயசில் அதுக்கு மேலே இருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் 3 வந்து யூஸ் பண்ணணும். ஃபார்ம் 5 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்ம் 3 வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் 7 அப்படின்னும் போது ரெசிடென்ட் ஃபாரின் நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஃபார்ம் 8 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஃபாரின் நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிலோ ஏஜ் 18 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்ம்ஸு. ஸோ இது ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் வேறு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் என்ரோல்மெண்ட்டுக்கும் சரி ஆதார் அப்டேட்டுக்கும் சரி ஒரே மாதிரி ஃபார்மெட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆதார் வந்து என்ரோல்மெண்ட் புதுசாக பண்ண போகிறீங்க இல்லை அப்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்களோ அவங்க அதுக்குண்டான ஃபார்மெட்டை வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் உங்களுடைய என்ரோல்மெண்ட்டை அல்லது அப்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் ஆதார் கார்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.